ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஜோரா கேமிங். நான் இப்போ புதுசாக நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வீடியோஸ்லாம் போடுவோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன கேம் விளையாட போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தான் விளையாட போகிறோம். செகண்ட் சியில் இப்போ வந்து கிரைண்டிங். தேர்டு சியா தெரியலையே. நாங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணது தேர்ட் சி கூட. சரி, தேர்ட் சியில் இல்லைடா, ஃபர்ஸ்ட் சியா. ஃபஸ்ட்டு சியா. ஆமாம், ஃபஸ்ட் சியில். நம்மகிட்ட என்ன ஃப்ரூட் இருக்குன்னா லெஜெண்டரி ஃப்ரூட் இப்போதைக்கு பெயின் இருக்குது. நம்மக்கிட்ட 8 இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்சன் வேணும்ட்டு நமக்கு வந்து அதுவும் இது ஸ்கின்னு வச்ச கிட்சன் வந்து நமக்கு கொஞ்ச நாள் கிடைக்கிறது. அந்த கிட்சன் நமக்கு வேணும்னா நம்மளோட 8 தியாகம் பண்ணனால 8 தியாகம் நாங்கள் நிறைய ட்ரேடு நிறைய பேருக்கு பண்ணுவோம். உங்களுக்கு எங்கிட்ட ட்ரேட் பண்ணணும்னு விருப்பமாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க. எங்ககிட்ட இப்போதைக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு காமிக்க முடியாது. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து வேற ஒருத்தங்களோட அது வந்து ட்ரேடுக்கு வந்து நாங்கள் வேணா காமிக்கிறோம். எல்லாம் 8 கொடுத்து இந்த 4 ஃப்ரூட்ஸ் நாங்கள் இந்த 4 லெஜெண்டரி ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 4 லெஜெண்டரி ஃப்ரூட்ஸும் கிட்சனாக மாறப்போகுது. கிட்சன் வச்சு நம்ம அந்த சேனலை ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு பெயின் தான் இருக்கும். கிரைண்டிங் கொஞ்சம் பாஸ் எல்லாம் அடிக்கும். அப்போ மட்டும் நம்மகிட்ட பெயின் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கிட்சனில் தான் ஃபுல்லாக ஆட போகிறோம். காய்ஸ், இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு 1K அடித்தா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கிவ் அவே கொடுப்போம். என்ன ஃப்ரூட்னா வந்து ஒரு கண்ட்ரோல் அந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் 1K அடித்தா கண்டிப்பாக நான் கிவ் அவே கொடுப்பேன். டிராகன் அந்த மாதிரி. இப்போ வந்து 1 லட்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஒரு ஐடியா கிவ் அவே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வந்துச்சு. செகண்ட் சி. ஸோ நாங்கள் வந்து ஜெட்டி ஃப்ரூட் எப்படி எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் சிலேருந்து நாங்கள் ஒரு டைமண்ட் ஃப்ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கடைசியில் மிஸ்டிக் வரைக்கும் வந்துருச்சு. அது வந்து நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிச்சன் ஃப்ரூட் கிடச்சோன்னே நாங்கள் அது ஒரு வீடியோ போடுறோம். செகண்ட் சீல உங்களுக்கு செஸ்ட்லாம் பார்க்கணுமா? இங்கே பாருங்க, வச்சுட்டு வரேன் ஒரு ஃப்ரூட் வச்சுருக்காங்க. கிச்சன் இல்லை கிச்சனில் ஸ்கின் ரெட் கலர். நம்மளுது வந்து ரெட் கலர் ஸ்கின் கிடையாது கைஸ், நம்மளுது வந்து ஸ்பேஸ் ஸ்கின்னு. எங்கடா போகிற ஃபஸ்ட்டு போடுறது? ஃப்ரூட்டு கிடையாது அது. ஃபஸ்ட்டு போடுறேன் நீ செத்துரோட இல்லைண்ணா. பெயின் ஃப்ரூட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்ம அடிக்கும்போது பாருங்க, இது பெயின் ஃப்ரூட்டு நம்மளோட ஹெல்த்தை காப்பாற்றும். ஹெல்த்து 100 கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப பெயின் ஃப்ரூட். ஆனால் நான் சொல்கிறேன் கைஸ், எனக்கு பெயின் ஃப்ரூட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு தான். ஆனால் டக்குன்ட்டு இந்த பாருங்க பக்கா ஆகுது ஒரு மாதிரி. ஆனால் பெயின் ஃப்ரூட்டு ரொம்ப கோணிச்சுட்டு செத்துருது கைஸ். தயவு செஞ்சு பெயின் ஃப்ரூட்லாம் யாரும் வாங்கிடாதீங்க. நம்ம ஹெல்த்து காப்பாற்று. கோமாகும்போது 100 லெவல்லேருந்து 1500 லெவலுக்கு கொண்டு வந்துடும் பெயின். நம்மளோட பாதி ஹெல்த் வந்து இது பண்ணிடும். சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள். ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் ஸ்டாட்ஸு. கிடைச்ச மொத்த லெவலையும் இந்த இதில் தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னடா அது பேர்? யூடியூப் சேனல் பேர் கிச்சன் விளாக்ஸ். அதில் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறோம். அதில் நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். இப்போ பாஸ் இந்த சர்வரில் இல்லை கைஸ். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐடி கிவ்அவே ஃப்ரூட் கிவ்அவேலாம் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் கொடுப்போம். நாங்கள் ஐடி கிவ்அவே எல்லாமே கொடுப்போம். நீங்கள் வந்து இப்போ நம்ம 1 மில்லியன் அடித்தா நம்ம வந்து ஃப்ரூட்டில் டைகர் ஃப்ரூட்டும் அப்புறம் வந்து ஒரு ஐடி கிவ்அவே கொடுப்போம் கண்டிப்பாக. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்ககிட்ட என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றத கேஃபே எங்ககிட்ட மொத்தம் 3 ஐடி இருக்குது. 3
ஐட்டம்ஸ் நான் சொல்கிறேன். ஐட்டம்ஸ்ல என்ன இருக்குதுடா? இது ஃப்ரூட்ஸ் வந்து இந்த கலெக்ஷன் இங்கே பாருங்க. நாங்கள் வந்து லெஜெண்டரி ஃப்ரூட்ஸை தவிர நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ரேரு அப்புறம் இந்த எப்பிக் ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவோம். அந்த கோட் என்கிட்ட 3 கோட் இருக்குது. பிளாக் கேப், இந்த கோட் அண்ட் பெயின் கோட்டு, அப்புறம் 3 ஃப்ரூட் ஸ்கின் இருக்குது. அப்புறம் இந்த தொப்பி இதெல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு நேஷனலாக இதுதான் எங்ககிட்ட. ஆரை வந்து எங்களால் வாங்க முடியாது. ஏன்னா எங்ககிட்ட எஃப் கிடையாது. எஃப் வந்து நம்ம வந்து இது ரைடு பாஸ் அடித்து தான் வந்து எடுக்கணும். எஃப் இது வரைக்கும் இல்லை, ரைடு பாஸ் நாங்கள் அடித்தது கிடையாது. இனிமேல் அடிப்போம். இதுதான் எங்கிட்ட இருக்கிற ஸ்வாட்ஸு. ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் இருக்குது. அப்புறம் நிறைய அடிச்சது இல்லையாடா? கண்ணு 2 எப்பிக்கு, அப்புறம் ஒரு ரேர் அடிச்சிருக்கோண்டா. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சீல ஒருத்தர்பால ஃபவுண்டேன் கிரேபர்டு இல்லடா, மெரைன் ஃபோர்ட். மெரைன் ஃபோர்ட்ரஸ்ல ஒரு கிரே பேர்டு இல்ல, கிரே பீடு. கிரே பீடு அவனை அடிச்சங்க. ஒத்தால சோளமா அடிச்சோம். பாதி ஹெல்த் குறைச்சாச்சு. அவன் பாதி ஹெல்த் இல்ல, 2000 கொண்டு வந்த ஹெல்த். ஆனா அப்போன்னு பார்த்தா அவன் திடீர்னு மறந்துட்டாங்க. அதனால எங்களால லாஸ்ட் இதுல மறந்துட்டான் 2000 ஹெல்த்ல இருக்கும்போது. இல்ல காய்ஸ், நம்ம வந்து கேமிங் வீடியோலாம் போறோம். அது பெயின் ஃப்ரூட் வச்சு ஒத்தால அடிச்சோம். அந்த ரைடு பாஸ் 3 லட்சம் ஹெல்த்தை குறைச்சோம் நாங்க. காய்ஸ், யாருக்காவது வந்து நம்ம கூட விளையாடணும்னா கண்டிப்பா நான் வந்து ஐடி நேம் எல்லாம் டீட்டெயிலாக கொடுக்குறேன். எங்களோட ஐடி நேம் வந்து BTG Pro 261. அதெல்லாம் இல்லை. ஆமா சரி, ஐடி பேரு சரிங்க. VTG அப்படின்றது சேனல். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. VTG அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் கேமிங் வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் விளையாடுற கேம்லாம் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு கேம் விளையாடணும்னா ரோப்ளாக்ஸில் நீங்கள் சொல்கிற கேம் நாங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் கூட நாங்கள் விளையாடுவோம். நானும் ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். நீங்கள் விளையாடணும்னு சொன்னீங்கன்னா நான் விளையாடுறேன். யார்? நீ இல்லை, நான் இல்லை கைஸ். இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். வந்து நானும் இவனும் சின்னதாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நீங்கள் சப்போர்ட் SP Zora Gaming தமிழ். நம்ம பேருடா. நம்ம பேரா? என் பேர் வந்து AN கிருத்தி ஸ்ரீனிவாசன். இவன் பேர் S சுஜனு. நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் பேர் கூட தேவையா? சரிடா. சரி, கண்டிப்பாக லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் காமிங்க. கமெண்டில் எந்த கேம் விளையாடணுமோ கமெண்டில் வந்து பின் பண்ணி எல்லாமே கமெண்ட். கமெண்டில் கேம் தானே விளையாடுறேன். சரி, 1 மினிட் தான் இருக்கு. அது வரைக்கும் இங்கேயே சுற்றுற அப்புறம் போர் அடிக்கண்டா. சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்கே வட்டம் சுற்றிட்டு இருந்ததுன்னா வேறு தான் அடிக்கும். சரி, இப்போ என்ன நாங்கள் வந்து எத்தனாவது படிக்கிறோன்றது சொல்லிடுறோம். என் வாய்ஸ் கேட்கும்போது என் வாய்ஸ் நல்லா இருக்காது, சின்ன பையன் மாதிரி இருக்கும். இவன் வாய்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் 2 பேருமே ஒரே கிளாஸ் தான் படிக்கிறோம். ஏன் ஒன்றும் இல்லை. இது நான் வந்து 7th C, இவனும் வந்து 8th C. ஒரே வயசு இல்லை, ஆனால் நாங்கள் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம். இவன் வந்து 8th C, நான் வந்து 7th C. அவளை போக சொல்கிறா, உள்ள போக சொல்கிறா. இங்க மேன்சனுக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா செஸ்ட் எடுத்துட்டான். யாரும் எடுத்தானே தெரியலடா. நீங்க பார்த்ததுல யாராச்சும் எடுத்துருந்தீங்கன்னா நாங்க உங்க மேல கோவம்லாம் படலை. யாரா கோவலாம் பட போறாங்க? நீ வேற. சரி, நம்ம கூட விளையாடணும்னா கண்டிப்பா நீங்க வந்து சொல்லலாம். நீங்க தேடிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுங்க. நாங்க எட்டி பெயின் இந்த லெஜெண்டரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிறத பார்த்து நாங்கள் ரோபக்ஸ் பிளேயரோ இல்லை பெரிய ஆளோ இல்லைன்னா பல வருஷம் கிரைண்ட் அடித்தாங்களோ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் 2025 நவம்பர் 25 தான் நாங்கள் வந்து விளையாட ஆரம்பித்து எந்த ஒரு ரோபக்ஸ் கூட வரைக்கும் ரோப்ளாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. இவ்வளோ
வாங்க முடியும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து உங்ககிட்ட டம்மி ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு மனசை தளராதீங்க. ஒரு டைமண்டால எட்டி வாங்க முடியும் அப்படின்னா உங்களால் எட்டி வாங்க முடியாதா சொல்லுங்க? ஒரு டைமண்ட் படிப்படியாக முன்னேறி கடைசியில் எட்டி வாங்கிட்டாங்க. நாங்கள் எட்டி இப்போ கிட்ஸனாக மாறப்போகுது கொஞ்ச நாளில். ஏன் இவனும் ஒரு ஆளா? இவனை அடிச்சதாண்டா 2 லெவல் ஏறி நம்ம கிரீன் ஜோன் போக முடியும். கிரீன் ஜோனில் போய் நாங்கள் முக்கியமாக அங்கே தான் கிரைண்ட் அடிக்கணும். இங்கே இல்லை. அது சொன்னால இந்த பெயின் ஃப்ரூட் வந்து கோவமான செத்துருன்னு. நாங்கள் செத்தது வந்து யாரும் அடிச்சும் கிடையாது, தானாகவே செத்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு சரி பெரிய ஒரு ஸ்பின்ல வந்து நல்லா ஃப்ரூட் கிடச்சிருக்கு காய்ஸ் நம்மளுக்கு. அது என்ன ட்ரிக்னா, நீங்கள் இந்த ட்ரிக்கை மட்டும் ஒரு 2-3 தாட்டி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரூட்டே அவ்வளோவா. இப்போ நீங்கள் ஃப்ரூட் இல்லைன்னா செகண்ட் ஷீல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஷீல ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கன் எடுத்துக்கோங்க. எந்த கன்னாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்ககிட்ட நிறைய கன்று இருக்குது. இருந்தாலும் இந்த கன்று தான் எங்களுக்கு வந்து லக்கு. ஆனால் உங்ககிட்ட என்ன கன்று இருக்கோ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இது மேலே இந்த மாதிரி ஸ்டோவ் வச்சுட்டு அப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃப்ரூட்ஸாக கிடைக்கும். நீங்கள் இது மேலே நம்பிக்கை வைக்கலன்னா நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஏன்னா இவன் வந்து எங்களுக்கு பல வருஷம் தந்துட்டு இருந்து கோமாக்கி கடைசியா ஒரு வாட்டி பெயின் ஃப்ரூட் ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் பெயின் ஃப்ரூட் ஒரு ஸ்பின்ல அப்புறம் போர்ட்டலும் கிடைச்சிச்சு. தான் காமிக்குது. போர்ட்டல் வேற கிடைச்சிச்சு கைஸ். இன்னமும் போர்ட்டல் கிடைச்சது கொஞ்ச நாள் கழிச்சு போர்ட்டல் ஃப்ரூட்டே கிடைச்சிச்சு. நாங்க சொல்றது பொய் இல்ல, உண்மை. அப்புறம் வந்து அப்புறம் இவங்கிட்டலாம் மிஸ்டிக் கிடைக்கும்னு எவனாச்சும் நம்பிருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் இதே ஸ்கோப்பு போட்டு ஸ்பின் பண்ணதில் கிடைச்சது மிஸ்டிக் கிராவிட்டி. அதுவும் கிராவிட்டி ஃப்ரூட்ஸ் தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அவன்கிட்ட இருந்து. செம்ம ஷாக் எங்களுக்கு. இந்த ட்ரிக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சரி மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. சரி காய்ஸ் நம்மளோட கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்க. நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா கூட கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து என்னென்ன நிறைய கேம் விளையாடலாம். நீங்கள் என்ன கேம் விளையாடுறீங்களோ சொல்லுங்கள். நான் அந்த கேம் எல்லாத்தையும் விளையாடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல் வேறு சார்ந்துட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு என்ன காய்ச்சி நீங்கள் நடந்து நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் என்ன நீ எல்லாம் லீவ் போட்டாங்க. பண்ண என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு ஸ்கூல் விட்டு அவர் போயிட்டாரு. மிஸ் பண்ணுறேன். அவனா தெரியல. அவன் ஸ்கூல் போனாலும் எனக்கும் தெரியலவா. ஊர்க்கதை உலக கதை நமக்கு ஊர் கதையும் உலக கதையும் நாம இது யூடியூப் சேனலில் சரி ஒரு சோகம். சரி காய்ஸ் இப்போ நம்ம கண்டென்ட் நீங்கள் என்ன கண்டென்ட் எடுக்கன்னு சொல்லுங்க. நீ என்ன ஓடிக்கிட்டே இருக்கிற? நீ ஓடுறதுக்கான வீடியோ ஆன் பண்ண. நீ சரி ஃபைட்டிங் பண்ற. இவ்வளோ நேரமா ஓடிக்கிட்டு மட்டும் சரி ஃபைட்டிங் தானே பண்ணோம். ஃபைட்டிங் பண்ண தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ரைட் நல்லா ஃபைட் பண்ணா 730 அதோட பெயின் ஃப்ரூட் மட்டும் கோவமாக நம்ம எப்போ பெயின் ஃப்ரூட்டு கருமோட டென்ஷனாக வந்துடுறேன். அது ஒரு நல்லா இல்லையா? நான் அடிச்சு சொல்கிறேன் காய்ஸ். பெயின் ஃப்ரூட் யாரும் ஆகிடாதீங்க. நான் என்னதான் என் அடியில் விளையாண்டாலும் பறக்க முடியுமான்னு பாரு. எஃப்ஐயா அது பிடிச்சிட்டு டெலிபோர்ட்டை மட்டும் பண்ண முடியும். டெலிபோர்ட் மட்டும் காய்ஸ் யாருக்கும் அது பெயின் ஃப்ரூட் வந்து டெலிபோர்ட் ஆகணும்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. சி பறக்காது. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும் அவ்வளோதான். பட் பெயின் பறக்காத அடிக்க முடியும். இங்கே யார்கிட்டயாச்சும் லெஜெண்டரி ஃப்ரூட்ஸே இல்லை, ரேர் தான் யூஸ் பண்ணுறேன்
லைட் வச்சிருந்தான். அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் வந்து இவனுக்காக ஸ்பின் பண்ணி என்னோட பொண்ணான கை வச்சு தான் வந்து பொண்ணான கை கேட்டுக்க பொண்ணான கை. ஆஹா, இது வேற என்னத்துல வருது. நானே மறந்துட்டேன். கோஸ்ட் அடிக்க மாட்டேங்குது. தெரியுமே. இப்போ யாராச்சும் இன்னும் ஃபர்ஸ்ட் கீழே தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டு தருவோம். ஆனால் எங்களுக்கு தரணும். நீங்களாம் எதுவும் தர வேண்டாம். எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க போதும். ஃபோன் வேற ஹேங் ஆகுது கைஸ். இதோ வீடியோ முடிச்சுக்கலாமா கைஸ்? முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி இது எதனாலன்னு தெரியல கைஸ். எனக்கு வந்து ஃபோன் மேலே கடுப்பாய். நம்மளுக்கு என்னதான் விவோவாக இருந்தாலும் ஸ்மூத்தாக இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ நாளாக ஸ்மூத்தாக இருந்துச்சு கைஸ். ஆனால் இப்போ தான் கடுப்பாக ஃபோனை பார்த்தா என்னன்னு தெரில. அதுதான் நேற்று தான் நம்மளுக்கு 8 சரி ஒரு நண்பர் கேட்டார்னு கொடுத்தேன். அவர் வந்து எனக்கு கிஃப்ட் சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான். அவன் தந்துடுவான். அவன் தரலைன்னா அவனை பிடிச்சி திட்ட வேண்டியது தான். யாருக்காவது ஏதோ கிரியேஷன் அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். கிரியேஷனு, ஃபோனிக்ஸு, லவ் ஃப்ரூட்டு அந்த மாதிரி பிளிஸார்டு அந்த மாதிரிலாம் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வரட்டா?